வெல்கம் டு டிஃபா தமிழா. சினிமா உலகில் மிகவும் தலை சிறந்த அவார்டு அப்படின்னா அது ஆஸ்கார் அவார்டு தான். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த அவார்டு வாங்குறதுக்கு நிறைய தமிழ் படங்கள் பல முறை நியமிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட தமிழ் படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் எதுனா 1969 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அண்ட் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடிப்பில் வெளியான தெய்வ மகன். இந்த படம் சர்வதேச ஆஸ்கார் விருதுக்கு இந்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்குது. அண்ட் இதுவே இந்திய அரசால் ஆஸ்கார் அவார்டுக்கு சென்ற முதல் படம். அடுத்து 1987 மணிரத்னம் அவரோட டைரக்ஷன்ல அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் தென் சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட நடிப்புல வெளியான நாயகன். இந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு அண்ட் ஆஸ்காருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1990 மணிரத்னம் அவரோட இயக்கத்துல ரகுவரன் அண்ட் ரேவதி அவர்கள் நடிப்பில் வெளியான அஞ்சலி. இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் பல அவார்டுகள் வாங்கியிருக்கு. ஆஸ்காருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1992 பரதன் அவர்களோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் அண்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரோட நடிப்புல வெளியான தேவர் மகன். இந்த படம் இந்திய அரசால் ஆஸ்காருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது அண்ட் தேசிய விருதும் வாங்கியிருக்கு. அடுத்து 1995 டைரக்டர் பி.சி. ஸ்ரீராம் அவரோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட நடிப்புல வெளியான குருதி புனல். இந்த படம் தேசிய விருது வாங்கின ஒரு அதிரடி திரைப்படம். ஆஸ்கருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1996 டைரக்டர் சங்கர் அவர்கள் தயாரிப்புல வெளியான இந்தியன் மூவி. இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஆஸ்கருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பல அவார்டுகள் இந்த படம் வாங்கியிருக்கு. அடுத்து 1998 டைரக்டர் சங்கர் அவர்கள் தயாரிப்புல வெளியான ஜீன்ஸ். இந்த படத்துல பிரசாந்த் அண்ட் ஐஸ்வர்யா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் அப்படின்னா இந்த படம் தான். இந்த மூவியும் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2000 உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டைரக்ஷன் அண்ட் நடிப்புல வெளியான ஹேராம். இந்த படத்துல ஷாருக் கானும் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இஸ்லாமிய அண்ட் இந்து மதத்துக்கு இடையே நடக்கிற போராட்டம் பத்தின கதை தான் இந்த படம். இந்த மூவியும் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல நாமினேட் ஆன படம் தான் இந்த விசாரணை. இந்த மூவி 2016 டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியாயிருந்தது. இந்த படத்துல தினேஷ் அண்ட் சமுத்திரக்கனு முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அடுத்து 2019 இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் தயாரித்து நடித்த ஒத்த செருப்பு. இந்த படத்தை பார்த்திபன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல கொண்டு போயிருப்பாரு. இந்த மூவியும் இந்திய அரசால் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்த மூவிஸ்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் ஆஸ்காரோட வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க எந்த படத்தை நினைக்கிறீங்களோ அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.